கர்நாடகாவின் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாது பிரச்சனையை சமீபத்தில் எழுப்பிய உடனேயே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 25/5/2026 அன்று அரசு தலைமை வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இப்பிரச்சனையை குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அறிவுறுத்தினார்கள். அத்துடன் நிற்காமல் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடுத்த நாளே 26/5/2026 தனது கடிதத்தின் வாயிலாகவும் 27/5/2026 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் அளிக்க வேண்டாம் என மீண்டும் வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 25/5/2026 அன்று உத்தரவிட்டதின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதுடெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 அன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 18/6/2026 அன்று அமைச்சர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவேரி தொழில்நுட்ப குழு மற்றும் பன்மாநில நதிநீர் பிரிவினை தலைவர் ஆகியோருடன் ஆலோசித்த பின்னர் மேகதாது திட்டத்தை எதிர்த்த ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம் எனவும் அதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவை கோரலாம் எனவும் முடிவெடுத்தார்கள். காவேரி நதிநீர் விவகாரத்தில் ஒருமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 4/3/2026 அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு மேகதாது அணை விவகாரம் குறித்து ஒரு புதிய நடுவர் மன்றம் அமைக்க முன்மொழிகள் அனுப்பியதும் குறித்து தீர்மானத்தில் சேர்க்க கோரிக்கை வைத்தார். அதன்படி இப்பேரவையில் 19/6/2026 அன்று நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறு தமிழர் நலன் கருதி இந்த அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆலோசனைப்படியும் மேகதாது திட்டத்தை முறியடிக்க அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுத்து வருகிறது. ஆனால் சிலர் நடுவர் மன்றம் அமைக்குமாறு கோருவது சரியான அணுகுமுறை அல்ல என கருதுகின்றனர். சில தரப்பினர் பரப்பி வரும் தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நமது அரசின் நேர்த்தியான அணுகுமுறை பற்றி இந்த மாமன்றத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த நவம்பர் 13/2025 அன்று மேகதாதுக்கு எதிராக நாம் தொடர்ந்த வழக்குகளை உச்ச நீதிமன்றம் மேகதாது அணை திட்டம் ஆரம்ப நிலையில் தான் உள்ளது என கூறி தள்ளுபடி செய்தது. அந்த தீர்ப்பின் பேரா 29 மாநிலங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தண்ணீரை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என நீதிமன்றம் குறிப்பிட்டது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கர்நாடகாவோ அல்லது கேரளாவோ தன்னிச்சையாக புதிய அனுமதிக்கப்படாத திட்டங்களை கையில் எடுத்துவிடக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருந்தோம். டிசம்பர் 2025 ஒன்றிய அரசு தன்னிச்சையாக காவேரி நீர்வள திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்கான வழிகாட்டுதலை வெளியிட்டது. மேலும் கடந்த மே 2026 நாளிட்ட ஒன்றிய ஜல் சக்தி அமைச்சகத்தின் கடிதம் மூலம் மத்திய நீர்வள ஆணையம் CWC கர்நாடகாவின் மேகதாது திட்ட அறிக்கை DPR மீது தனது தொழில்நுட்ப கருத்துக்களை வழங்கி அடுத்த கட்ட நகர்வுக்கு காத்திருப்பது அம்பலமாகியுள்ளது. இருப்பினும் இந்த வழிகாட்டுதல்களை கடுமையாக எதிர்த்தும் தமிழ்நாடு அரசு 9/6/2026 அன்று ஒரு கடிதம் எழுதியுள்ளது. இந்த சூழ்நிலையின் தீர்வை கருத்தில் கொண்டு ஏற்கனவே குறிப்பிட்டவாறு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் 27/5/2026 மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது அணை விவகாரம் குறித்த தமிழ்நாட்டின் நியாயமான கவலைகளை குறிப்பிட்டு கோரிக்கை மனு சமர்ப்பித்துள்ளார்கள். தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமலும் நடுவர் மன்ற தீர்ப்புக்கு முரணாகவும் மேகதாது பகுதியில் எந்த ஒரு கட்டுமான பணிகளும் அனுமதிக்க கூடாது என்று அக்கோரிக்கையில் மிகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. 2018 உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம்
தமிழ்நாட்டிற்கு உறுதி செய்யப்பட்ட 50% நம்பகத்தன்மை கொண்ட 740 டிஎம்சி தண்ணீர் பங்கீட்டை எந்த ஒரு புதிய நடுவர் மன்றமும் மாற்ற முடியாது. எனவே கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய 176.25 டிஎம்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. 177.25 டிஎம்சியில் எந்த மாற்றமும் ஏற்படாது. 1956ஆம் ஆண்டு நதிநீர் தாவா சட்டத்தின் பிரிவு 4(1) படி ஏற்கனவே தீர்க்கப்பட்ட பிரச்சனையை மீண்டும் திறக்க சட்டத்தில் இடமில்லை. 2018 தீர்ப்பில் உபரி நீர் சர்ப்ளஸ் வாட்டர் குறித்து துல்லியமாக கணக்கிடப்படவில்லை. இதனை பயன்படுத்தி கர்நாடகா உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு அசல் வழக்கை தொடர்ந்தது. 1956 நதிநீர் தாவா சட்டத்தின்படி இத்தகைய புதிய நதிநீர் பிரச்சனையை ஒரு நடுவர் மன்றத்தால் மட்டுமே தீர்க்க முடியும் என்பது உச்ச நீதிமன்றத்தில் நமது வாதமாகும். காவேரி மேலாண்மை ஆணையம் CWMA கர்நாடகாவின் விரிவான திட்ட அறிக்கையை DPR நிராகரித்து விட்டது என்று கூறுவது முற்றிலும் தவறானது. காவேரி மேலாண்மை ஆணையம் CWMA கர்நாடகாவின் விரிவான திட்ட அறிக்கையை DPR நிராகரிக்கவில்லை. மாறாக எவ்வித கருத்தும் கூறாமல் மத்திய நீர்வள ஆணையத்திடமே CWC திருப்பி அனுப்பியுள்ளது. எனவே ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒன்றிய அரசும் கர்நாடகாவும் புதிய வழிகாட்டுதலின் கீழ் மேகதாது திட்டத்தை மறைமுகமாக மேற்கொள்ள முற்படும் வேளையில் நாம் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களிடம் வழங்கிய கோரிக்கையின் தொடர்ச்சியாகவும் ஒன்றிய அரசின் தன்னிச்சையான நகர்வுகளை முடக்குவதற்கும் உபரி நீர் மீது தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் ஒரு மிக சிறந்த அணுகுமுறையாகவே புதிய நடுவர் மன்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்பதை இப்பேரவைக்கு மிக உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நோ கிளாரிபிகேஷன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 117.25 என்று சொன்னால் 117.25 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 225க்கு பதிலாக 177.25 என்று சொல்ல வேண்டும். 2.5 அதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சருடைய விளக்கத்தை மாமன்ற உறுப்பினரும் நாடும் கேட்டது. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. இடையில நான் அனுமதிக்க முடியாது. தயவுசெய்து உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க, அமைதியை உட்காருங்க. இந்த மேகதாது பிரச்சனையை பற்றி